பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். பிஸ்மில்லா அல்லாவுடைய உதவியால் ஒரு சின்ன தகவலாக லைனில் வந்திருக்கேன். என்ன தகவல்னு சொன்னால், வடபழனி ஏற்கனவே சொன்ன ஞாபகமும் இருக்குது. மீண்டும் ஒருத்தர் அதையே புதுப்பிக்கிறதுல தப்பு இல்லைங்கிற ஐடியாவில் நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னாக்கா, மெட்ராஸ்க்கு வரக்கூடியவர்கள், மெட்ராஸ்லேருந்து வெளியூர்லேருந்து வரக்கூடியவர்கள் ஃபஜ்ர் தொழுதுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறவங்க நேராக ஏர்போர்ட்டு மீனம்பாக்கம், அடுத்து கிண்டி. சில வண்டி ஏர்போர்ட் வராமல் நேராக கிண்டி வந்துடும். கிண்டிக்கு அடுத்து வடபழனியில் இறங்கும். வடபழனியில் இறங்கிட்டீங்கன்னா அங்கேருந்து அந்த மெட்ரோ ரயில் ஏதோ ப்ரொஜெக்ட் நடந்துக்கிட்டு இருக்குது, மேம்பாலம் நடந்துகிட்டு இருக்குது. மேம்பாலத்துக்கு மேலே போகாமல் அப்படியே ரைட் எடுக்கணும். ரைட் எடுத்தால் ஒரு 100 மீட்டரில் ஒரு பள்ளியாசல், 100-150 மீட்டரில் ஒரு பள்ளியாசல் இருக்கும். இந்த பள்ளியாசல் பேர் மஸ்ஜிதில் ஹக்கூனின்னு இருக்குது. இந்த மஸ்ஜிது நான் ஏற்கனவே சொன்ன ஞாபகம் இருக்குது. மீண்டும் ஒருத்தர மக்களுக்கு புதுப்பிப்போம், ஞாபகம் போட்டோம் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு வேலை சம்மந்தமாக சென்னையில் தங்கியிருக்கேன். இன்றைக்கி ஊருக்கு திரும்ப இல்லாத உதவி வேலை. இதனால தெரிஞ்ச மக்கள் தெரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறதுக்காக தான். இந்த பள்ளியாசல் அந்த வரக்கூடியவர்கள் யாருமே இங்கே வந்து தங்கலாம். இங்கே வந்து தங்கி நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். எது தேவைகளுக்காக நீங்கள் நிம்மதி அடைஞ்சிட்டு டாய்லெட்டு எல்லா வசதியுமே இருக்குது. டாய்லெட்டு போனால் அந்த சைட்லேருந்து உள்ள பள்ளியாசலில் நுழைஞ்சோன்னே ரைட் சைடில் அந்த டாய்லெட் வசதி எல்லாமே இருக்குது. டாய்லெட்டை ஃப்ரெஷ் பண்ணிக்கிறது எல்லாமே இருக்குது. இது ஒளி செய்கிறது தொழுவுக்கு, மக்களுக்கு தொழுவக்கூடியவங்களுக்காக ஒளி செய்யக்கூடியது. இது தேவைப்படக்கூடியவங்க பயன்படுத்திங்க. ரொம்ப அருமையான சிஸ்டம். அல்லாட உதவியால் இந்த நிர்வாகிகளுக்கு எல்லாம் நிறைய பறக்க செய்யணும், நீண்ட ஆயில கொடுக்கணும். இந்த மாதிரி திங்க் பண்ணவங்களுக்கு. ஏன்னா வெளியூர்லேருந்து வராங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ஹோட்டலில் பிடிச்சாங்க 1500 கேட்குறாங்க, 1000 ரூபா கேட்குறாங்க. இந்த மெயின் ரோடு அந்த ரைட்டில் வளைஞ்சா இந்த பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசலுடைய தோற்றத்தையும் காட்டுற பாருங்க. இந்த பள்ளிவாசல் எந்த ஹோட்டல் எடுத்தாலும் 1000 ரூபா 1500 கேட்பாங்க வடபள்ளியில். அது இல்லாமல் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னாக்கா ஒரு காசு செலவு இல்லை, ஃப்ரீயாக தங்கிக்கலாம். தங்கிட்டு நீங்கள் நினச்சிங்கனாக்கா அதில் ஜிபே சிஸ்டம் இருக்குது, ஸ்கேனிங் சிஸ்டம் கொடுத்து இந்த பள்ளிவாசலுடைய வளர்ச்சிக்கு, இந்த பள்ளிவாசலுக்கு நீங்கள் நிதி உதவி செய்யலாம். ஏன்னா எவ்வளோ பள்ளிவாசலில் ஒன்றுமே செய்ய மாட்டாங்க, துழுவத்துக்கு மட்டும்தான் துழுவாங்க, பாக்கி நான் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அந்த பள்ளியாசல்லாம் அந்த செலவு இந்த செலவு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. வரவங்கள்ட்டையும் அந்த வாளி வச்சுருவாங்க. அது அவங்க பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், அது நம்ம குறை சொல்லலை. ஆனால் இவங்க கேட்காம மக்களுக்கு உதவி செய்கிறாங்கல்ல, இந்த மாதிரி பள்ளியாசலுக்கு மக்களே உதவி செய்யுங்க. தெரிஞ்சவங்க உதவி செய்யுங்க, இருக்கப்பட்டவங்க கொடுங்க, பள்ளியாசல் கொடுங்க. நிர்வாகிகளும் நல்ல எண்ணத்தில் அது மாதிரி வச்சுருக்காங்க. வர்றவங்க வெளியூர்லேருந்து வர்றாங்க, இந்த ஊரில் உள்ளவங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறாங்க. நான் இங்கே விசாரித்த வகையில் எந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டாக எடுத்தான் சொல்லுவேன். நிர்வாகிகள் வந்துட்டு போயிட்டாங்களான்னு தெரியல. நான் இப்போது லேட்டாக தான் வந்தேன். இங்கே லேட்டாக கொஞ்சம் முடிஞ்சிச்சு வந்தேன். சரி, ஓகே, அதே சொன்னாங்க. அதே தகவல் தான். வரக்கூடிய தங்கலாம் போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த பள்ளியாசல் ஏண்டா பள்ளியாசல் அப்படிங்கிறது வணக்க வழிபாட்டுக்காக உள்ளது, அல்லா வணங்குறதுக்காக உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொழுவு நேரம் முடிஞ்சாலும் பூட்டிகிட்டு போயிடுவாங்க எல்லா இடத்துலையுமே. இதே சில ஊரில் இருக்குது. அது உங்களுக்கு பள்ளியாசலுக்கு அடுத்து மக்களுடைய வருகைக்காக வரட்டும், பள்ளிவாசல் சைடில் அவங்க தொடர்பு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அது பக்கத்தில் ஒரு வீடு மாதிரி, ஒரு ரூம் மாதிரி அமைச்சு வர்றவங்க, வெளியூர்லேருந்து வர்றவங்க இங்கே தங்கிட்டு போங்க அப்படிம்பாங்க. சின்ன பிள்ளைகள் நீங்கள் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். முஸ்லீம் அல்லாதவர்கள் சத்திரம்னு சொல்லிட்டு பேரில் வச்சுருப்பாங்க. சத்திரம்னா வர்றவங்க போகிறவங்க தங்கட்டும், போகட்டும், ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்ட்டு. அந்த சிஸ்டம் இப்போ அழிஞ்சு போயிடுச்சு, அது இல்லாமல் போயிடுச்சு. ஏண்டாக்கா ஒரு லேண்டு விலை கூட அப்படிங்கிறதுனால அது இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் நம்ம அதை பயன்படுத்தணும், எப்போவுமே பயன்படுத்தணும். வரக்கூடிய மக்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் அந்த சலுகைகளை செஞ்சு கொடுத்து அவர்களை நீடுலையும் நல்லா சந்தோஷமாக்கிடும். எல்லா சகோதரர்களும் வர்றவங்க ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி. பள்ளியாசலுங்கிறது எல்லாமே ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் சரி, அல்லாவுடைய வணங்குறதுக்கும் சரி, அங்கேருந்து மார்க்கு கல்வி, மற்ற கல்விகள் எல்லாமே அங்கேருந்து கற்றுக் கொடுக்கலாம். மீட்டிங், பஞ்சாயத்து வீட்டில் வச்சோ, திணையில் வச்சோ, ஆஃபீஸில் வச்சோ பஞ்சாயத்து பண்ண தேவையில்லை, பள்ளியாசல் வச்சு பண்ணலாம். எல்லாமே இஸ்லாம் காட்டிய வழிமுறை. ரசூலுல்லாஹ் காலத்தில் பள்ளியாசலுங்கிறது எல்லாத்துக்கும் பள்ளியாசல் தான் யூஸ் ஆகுச்சு. பள்ளியாசலுக்கு தொழுறதுக்கு மட்டும் இல்லை, எல்லா வகையிலும் யூஸ் ஆகுச்சு. அந்த மாதிரி யூஸ் பண்ணணுன்னு வரக்கூடிய கெஸ்ட்டு வர்றாங்க, திடீர்னு வெளியூர்லேருந்து வராங்க, அவங்க உடம்பு சரியில்லாமல் போயிட்டாங்க, டாய்லெட்டு போகிறாங்க, பள்ளியாசல் சைடில் ஒரு அமைச்சு கொடுத்து அது மாதிரி போயிட்டு வர்றதுக்கு வச்சுக்கிட்டு அது கழுவுறதுக்காக ஒரு ஃபண்டை வச்சு க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். அது அவங்க பாட்டுக்கு நார் அடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்படி அதெல்லாம் பார்க்கக்கூடாது. உதவி செய்யும்போது உதவி தான் செய்யும்போது நம்மளுடைய எண்ணத்துக்கு எல்லாம் கூலி கொடுப்பான். அதை விட்டுட்டு அப்படி பண்ணுவாங்க, எப்படி பண்ணுவாங்க, அதெல்லாம் அப்படி குறை சொல்லிட்டு இருந்தாங்க. வாழ்க்கையில் குறை இல்லாமல் நடக்காது. எல்லாமே பரிபூர்ணமாக இருக்காது. நம்ம என்ன மலக்குமார்களா, உத்தமர்களாக, நல்லவர்களாக வாழ்கிறதுக்கு மனிதனாக பிறந்திருக்கோம். எல்லாம் நடக்கும்.
சில அல்லாவுடைய உதவியால் எல்லா பள்ளியாசலும் இந்த மாதிரி செயல்படணும். அப்போ செயல்படுறதுக்கு இந்த பள்ளியாசல் நல்ல முன்னுதாரணமாக இருக்குங்கிறதுனால இந்த நிர்வாகிகளுக்கு நீடுள்ளி எல்லாம் பறக்கச் செய்யணும். அவங்களுக்கு அமல் எல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு சொர்க்கவாதியாக ஆக்கணும். இவங்களை போல இன்னும் வரக்கூடிய நிர்வாகிகள் நல்ல இந்த மாதிரி எண்ணத்தில் பயன்படக்கூடியவங்களாக இருக்கணும். எல்லாம் அவர்களுக்கு அந்த நாலேஜை கொடுக்கணும்னு இந்த நேரத்தில் நான் அல்லாட்ட கேட்டுக்கிறேன். எல்லாம் பார்த்தவர்களுக்கும் இந்த மாதிரி துவாச்சிங்க இன்ஷால்லா. மக்கள் இந்த மாதிரி மக்கள் நல்ல எண்ணம் கொண்டவர்கள், அடுத்தவர்கள் வாழணும்னு நினைக்கிறவங்க நீடூழி வாழணும், நோயற்று வாழணும், அவங்க செல்வ செழிப்போடு வாழணும், கஷ்டம் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழணும், அல்லாஹ்வை வணங்கி நல்லடியார்கள் சேரணுன்னு நானும் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். இது வடபழனி மெட்ரோ, இது 100 மீட்டரில் இருக்குது பக்கத்துலேயே. அதே போல் என்னடாக்கா நீங்கள் வந்து இறங்குனீங்கன்னா அந்த பஸ் இறங்கணுன்ற ரைட் சைடில் ஒரு 150 மீட்டரில் இருக்குது. தேவைப்படுபவர்கள் பயன்படுத்துங்க. இந்த ஒரு ஹாலை வச்சுருக்காங்க, அதுக்காக வரவங்க தங்குறதுக்காக. நான் கேட்டுக்கிட்டு தான் அவங்கள்ட்ட லைவ் போடுறேன், நான் லைவ் போடுறேன் அப்படின்னா சரி ஓகே, அது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னாங்க. உட்காந்து இந்த ஓத தெரியாதவங்களுக்கு அலிபா எல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. தொழுது முடிஞ்ச பிற்பாடு தப்லீக் ஜமாத்தை, அவங்க ஜமாத்தை பற்றி சேவைகள் பற்றி எப்படி செய்கிறது, என்ன பண்ணிய, எப்படி அமல் பண்ணியேன்னு சொல்லிக் கொடுக்குறாங்க. சரி அல்லாஹ் எல்லாத்துக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்வானான்னு நான் கேட்டுக்கிட்டு உங்களுக்கு பார்வையில் உங்களை முன்னாடியே வச்சுட்டேன். சரி ஓகே, ஜஸாக்கல்லாஹ். பார்த்தமைக்கும் நன்றி, முபாரக். நன்றி.